ஹலோ ஜாலி டாக்கிஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, யாரா நீ யாரு நீங்க யாருன்னு கேட்கறது புரியுது. நான் வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கா நடக்கிற விஷயத்த ட்ரோல் கண்டென்ட் மூலியமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேனல் தான் இதுவும் ஒரு சேனல். ஓ அப்படியா விஷயம். ஸோ நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன், உங்க சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பேச போறோம்னா, நம்ம டிவிகே மாநாடு, அதாவது 2.1 அழைக்கப்படுற மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் சார், அதாவது விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு அதை ஃபன் மோட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ ஒதுக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ முடியும் போது நீங்க சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ. அப்படி உங்களை என்டர்டைன்மெண்டா இந்த வீடியோ கொண்டு போறேன். ஸோ நம்ம இன்னைக்கு டிவிகே மாநாடு எப்படி நடந்துச்சு, விஜய் சார் அதாவது விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க, அதை பத்தி நம்ம ஃபன்னா பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன டிவிகே மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் அவங்க வந்து ரேம்பாக்ல நடப்பாங்கல்ல, எப்பயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விக்கிரபாண்டி அந்த இடத்துல மாநாடு நடக்கும் போதே ரேம்பாக்ல நடந்தது புதுசா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே, அதாவது இது வரைக்கும் கட்சியில் ஆரம்பிச்சாங்க யாருமே மாநாட்டில் இந்த மாதிரி ரேம்பாக் பண்ணவே மாட்டாங்க. ஆனா முதல் முறையா நம்ம டிவிகே மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து நடப்பாங்க. ஸோ அது வந்து புதுசாகவும் இருந்துச்சு, அதே டைம்ல மக்களை போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அன்று மக்களை நோக்கி செல்கின்றார் அண்ணா, இன்று மக்களை நோக்கி செல்கிறார் நமது அண்ணா. ஸோ அதை அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. ஸோ 2.0 மாநாட்டிலையும் அதை வைக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அவரு வர்றதுக்கு முன்னாடியே அங்க யாரும் ஏறி வந்து அவரை பாத்திரக்கூடாது, யாரும் வந்து மோதிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரேம்பாக்கு ரொம்ப தள்ளி இடவெளி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமும் கிரீஸ் தடவி யாருமே ஏற முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டிவிகே அனில்ஸை பத்தி சொல்லவே வேணும், ஏறி எகிரி குதிச்சு அங்க இருந்து ஓடி வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அவர்களை வந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்றாங்க, மாலை போட ட்ரை பண்றாங்க. ஆனா அதை எதையுமே பண்ண விடாம அங்க சுத்தி இருந்த கருப்பு பனியன் போட்டிருந்த பவுன்சர்ஸ் வந்து புடிச்சு நிறுத்தினாங்க பாருங்க. ஸோ அப்படின்னு நிறுத்தியுமே பல கூட்டம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன மாநாட்டோட இந்த மாநாட்டில் தான் அதிகமாக மேலே ஏறி நின்றுருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டில் தான் மேலே ஏறக்கூடாதுன்னு அதிக ப்ரிகாஷன் பண்ணாங்க. அப்படி இருந்துமே இந்த மாதிரி டிவிகே ரசிகர்களான அனில்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா? கொடி எப்பவுமே கழுத்துல தான் தூக்கி போடுவாரு. அதாவது தொண்டர்கள் ரூபத்துல இருக்க அனில்ஸ்கள் தூக்கி போட்ட அந்த கொடியை எடுத்து கழுத்துல தான் போடுவாரு. ஆனா இந்த தடவை தலையில ஒரு பேண்டு மாதிரி கட்டிட்டு அவர் வந்தாரு பாருங்க, கில்லி படத்துல ஒரு பிளேயர் மாதிரி. வர மாட்டேங்குதப்பா வந்துருச்சு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாரு, ஒருத்தங்களா ஏறி வந்தாங்க. ஆனாலுமே கடந்து அவர் ரேம்பாக்க முடிச்சுட்டு ரிட்டன் அந்த மேடைக்கு வரும்போது அவருக்கு ஃபுல்லா வேத்து ஊத்துது. முக்கியமா வெயில் காரணம். இன்னொரு விஷயம், அவரு இந்த ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியாம ஸ்டார்டிங்ல நடந்தா வந்தாரு, ஆனா ரிட்டன் மேடைக்கு வரும்போது ஓடி வந்தாரு. ஸோ அப்ப எப்படிப்பட்ட அனில்ஸ்கள் கூட்டம் குமிஞ்சிருக்குன்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் அவரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு வாக்கியத்தை பேசியிருப்பாங்க. அது என்ன வாக்கியம் நீங்களே போய் பாருங்க. இதோ இந்த மேடையில் சந்திரன் வந்து விட்டார், அங்கு சூரியன் மறைய தொடங்கி விட்டது. ஓ நீ அப்படி வரியா? ஸோ இந்த வாக்கியம் மறைமுகமா எதை சொல்ல வருதுன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சந்திரன் வந்து விட்டது, சூரியன் உங்க மறைய போகுதான். எப்படிப்பட்ட வரிகள்! ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள், அதாவது நம்ம விஜய் அண்ணா வந்து என்ன பேசினாங்கன்னு அதை ஃபன் மோட்ல பார்த்துருவோம். ஆல்ரெடி ஃபன்னாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. பட் இருந்தாலும் இது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பேசினார் பார்த்துருவோமா? பேசிருங்க.
நம்ம விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே லைன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்றாங்கல்ல கோட்டு படத்துல, அதே மாதிரி டைலாக கொஞ்சம் திருத்தி, அது மட்டும் இல்லாம போன மாடம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்டர்நெட்ல மீம்ஸா போட்டு தள்ளினது என்னன்னா, அதாவது ஆன்லைன்ல அவர் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இறங்கி மக்கள் இடத்துல வரவே மாட்டுக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். களத்துல இருந்து பேசுறேன், இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியே லயன் வந்து வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் கீழே இறங்கும், சும்மா சும்மாலாம் இறங்காதுன்னு மாதிரி பேசியிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. பாகுபலி மீண்டு விட்டான். அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்ல வந்த, அதாவது கோட்டு படத்தை சொல்லியிருப்பாங்கல்ல, லைன் இஸ் ஆல்வேஸ் லயன், அதே மாதிரி ஒரே ஒரு லயன் தான், அதாவது ஒரே ஒரு சிங்கம் தான் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரை பெருமைப்படுத்திக்கிடுவார். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம புரட்சி கலைஞர் எம்ஜிஆரை பத்தி பேசியிருப்பாரு. எம்ஜிஆரை பத்தி பேசிட்டு அப்படியே நேரா அவரோட அண்ணனான விஜயகாந்தை பத்தி பேசுறேன்னா எப்படி அவரை பத்தி பேசியிருப்பாரு. முக்கியமா இந்த மாநாடு நடக்கிறதே மதுரையில இருந்து வந்தாலே யாரு நான் வரும், நம்ம விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் தானே வரும். சோ அவரை பத்தி பேசாம இருக்க முடியுமா? சோ அவரை பத்தியும் பேசி, அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி, அவரோட பழகம் முடிஞ்சுன்னு அவரோட ஆசையும் அனுபவத்தையும் சொல்லியிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. தம்பிங்கடா, அண்ணன்டா. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது இன்ட்ரோலேஸ் நம்ம சொன்ன மாதிரி, அவரு வீட்டுல உட்கார்ந்து அப்பா வேலை பார்க்கறாரு, அவர்லாம் அரசியலுக்கு வர மாட்டாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அரசியல் ஆரம்பிச்சாரு, அப்புறம் பேரை அறிவிச்சாங்க, பேரை மட்டும் தான் அறிவிச்சாரு, அவர்லாம் மாநாட்டில் பேசவே முடியும்னு சொன்னாங்க. ஆனா அதையும் நம்ம விஜய் அவர்கள் பேசினாங்க, அதுவும் ஃபயரா பேசினாங்க, அதாவது விக்கிரபாண்டியில நடந்த முதல் மாநாட்டில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குறைகளை வைக்க நம்ம டிவிகே விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொன்னதுக்கு ஏத்தாப்புல அதை விட பயங்கரமா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அதை அவரே இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃபயரா சொல்லியிருப்பாரு. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அவராலேயே முடியல, இவராலேயே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அவர் போன மாநாட்டில் முக்கியமா 5 தலைவரோட போட்டோ வச்சு அதுக்கு நடுவில் விஜயோட போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாநாட்டில் வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம்னா, நம்ம அண்ணாவும் இந்த சைடு எம்ஜிஆரும் நடுவில் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி வரலாறு திரும்புகிறது அப்படின்னு ஒரு கோட்டோட அந்த போட்டோ, அதாவது அந்த மேடையில் இருந்திருக்கும். ஆனா போன மாநாட்டில் நம்ம 5 தலைவர்களை, அதாவது நம்ம கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 தலைவர்களை காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தடவை வித்தியாசமா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சம்பந்தமே இல்லாம வச்சு அதுக்கு நடுவுல விஜய் அவர்களையும் வச்சிருப்பாங்க. சோ வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னவா காரணமா இருக்கும்? ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ? எப்படி? ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ? நானும் மண்டையை போட்டு குழப்புறேன், சத்தியமா எனக்கு புரியல. ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ? ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் முக்கியமா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, டிவிக்கு வந்து மறைமுகமா பாஜகவோட கூட்டணியில சேர்ந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய போட்டிகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காண்டியே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் என்ன பாஜகவோட கைக்கூலியா, அந்த மாதிரி கோலத்தனமாலாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது தேவையே கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டுப்புலியா, இல்ல அந்த செத்த எலியா? ஃபுல் மாநாடுமே அவர் ஒரு மாதிரி ஃபயராகவே பேசியிருக்காரு. போன மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தாலே தெரியும் அவரோட வாய்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நான் முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், நம்மளை பத்தி நம்மளே ஒரு குறை சொல்ல போறேன், நான் யாருன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாரு. ட்விஸ்டோட முடிக்கல, அமைதியா இருப்பாரு. நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஏதோ ஒன்று சொல்ல வராரு, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல இருக்கு, அதை வந்து இங்க வந்து மன்னிப்பு கேட்க போறாரு அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா நாமெல்லாம் மக்கள் சக்தி கொண்ட மாபெரும் மக்கள் படை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு தெரியும்ல, இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட வெகு ஜன மக்கள் படை. எப்படி
நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இதுதான் ட்விஸ்டா, இதான் நான் உங்களை பத்தி சொல்ல வேண்டியதா அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எந்த மாநாட்டிலனாலும் ஒரு ஆளை பத்தி நம்ம அடிச்சு தான் பேசணும். ஸோ அதை விஜயும் படியிருக்காரு. என்ன விஷயம் இங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. 2026 மொத்தமே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதே டைலாக்க இந்த தடவையும் மாநாட்டில் சொல்லியிருக்காரு. நானும் வேற ஏதாவது வித்தியாசமா சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா அதே டைலாக்க அச்சு பிசராம ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம அப்படியே பேசியிருக்காரு. 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஷாவா. ஆனா எனக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இவரு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா கண்டிப்பா டிஎம்கேக்கு ஒரு சில ஓட்டுகள் கண்டிப்பா விடும், அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் ஒரு சில ஓட்டுகள் விடும். சோ இவரு புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய மக்கள் படை கொண்ட ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு விக்கிரவாண்டியில வைக்கும் போதும் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதே மாதிரி இங்க மதுரையில வைக்கும் போதும் அவ்வளவு கூட்டம் வரும். சோ இவரோட கூட்டத்தினால கண்டிப்பா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதே டைம்ல இவரு நல்லவரா இருந்தா கண்டிப்பா ஓட்டும். சோ இவரோட ஓட்டு கண்டிப்பா பிரியும் நினைக்கிறேன். அதாவது ஏடிஎம்கேக்கு உள்ள ஓட்லயும் டிஎம்கேக்கு உள்ள ஓட்லயும் ரெண்டுத்துலயும் இருக்கிற ஓட்டை அப்படி பிரிச்சு ஒன்னு இவரும் ஏடிஎம்கேயும் எதிரெதிரே ஆளியா ஆயிடுவாங்க, இல்லனா முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. போடா ஓகே லீவ் இட். அதுக்கப்புறம் எப்பவும் போல அவரு ஒரு டயலாக் பேசுவாரு, அது ஒரு மாதிரி வித்தியாசம் போகும். ஆனா இந்த தடவை ஒரு பாட்டையே பாடியிருக்காரு, அதுவும் நம்ம எம்ஜிஆரோட பாட்டு. எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இந்த பாட்டை சொல்லிட்டு அவர் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு. இது யாருக்காகன்னு கேக்கீங்களா? வேற யாருமே இல்ல, மறைமுகமா நம்ம பாஜகவை தான் அடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமா பாய்சன் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாய்சனா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு ஓப்பனா இந்த தடவை ஃபயரா பேசியிருக்காருன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். அந்த ரூட்ல வரீங்க ரொம்ப புண்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோட முக்கியமான கோரே அதுக்கு தான். இதுக்காண்டி தான் நான் பேசணும்னு நினைச்சதே. முக்கியமா டிஎம்கேயோட ஸ்டாலின் இருக்கார்ல, அவரை பத்தி பேசிருப்பாரு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். எனக்கு இது கேட்க போதுலா ஒரு பாட்டு தான் அவங்க வருது. ஸ்டாலின் அங்கிள் என்னத்த சொல்றேன்னு சத்தியமா தெரியல. சரியான கலாய். அதுவும் உங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிடான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க அங்கிள் தானே, அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. மாட்னாடா மானஸ்த. What is this uncle is very very wrong, uncle is very very wrong. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் முக்கியமா சொல்லிப்பாரு, அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படிலாம் ஒரு மாதிரி மாடுலேஷன்ல பேசியிருப்பாரு. அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். அதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு இன்னொரு பாட்டுன்னு வருது. அதுவும் விஜயே பாடி இருப்பாரு, அங்கிள். அதுக்கப்புறம் தரமா கேட்டிருப்பாரு, நீங்க நடத்துற ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, நீங்க நடத்துறது ஏதாவது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஃபுல்லா வச்சு செஞ்சிருப்பாரு. ஸோ இப்படி பரபரப்பாகவே அந்த டிவிக்கு மாநாடு 2.0 வேற மாதிரி பேருக்கு ஏத்தாப்புல 2.0 ஏத்தாப்புலே இருந்துச்சு. மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். ஸோ கண்டிப்பா டிவிகே மாநாட்டோட இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமா இந்த மாநாட்டை வச்சும் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்புறம் மாநாட்டில் நடந்த விஷயம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு மீம்ஸா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பத்தி பேசுவோம். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசா போயிருச்சு, வெறும் விஜய் அவர்கள் பேசினது மட்டுமே. ஸோ கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல இன்னும் பயங்கரமா செம்ம சிரிப்போட ஃபுல்லா ரீல்ஸ்ல, அதாவது ரீல்ஸ்ல வச்சு செஞ்சிருப்பாங்களே மீமா போட்டு, அதை வச்சு நம்ம செய்வோம். ஓகே, நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம சார்லி டாக்கீஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த மாதிரி சேனல் நல்லா இருக்குறா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.